Hi, good morning everyone. Welcome back to the series of All About English. லோன் உல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒன்றும் இல்லை, தனிமை விரும்பி, அதுதான் லோன் உல்ஃப். ஆனால் இதை பெரும்பாலும் நெகட்டிவ் கனோட்டேஷன்ஸில் பயன்படுத்துறது தான் வழக்கம். அதாவது தீவிரவாதிகள், கிரிமினல்ஸ், இவங்கெல்லாம் தனிமையில் தான் செயல்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள பெரும்பாலும் லோன் உல்ஃப் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சாதாரண மனிதர்களை பெரும்பாலும் அப்படி சொல்வதில்லை. இருப்பினும் தியானம், ஆன்மீகம் இதுபோல தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களை லோன் உல்ஃப் என்று அவ்வளவாக சொல்வது இதில் அது சரியாக வராது. ஸோ அந்த வகையில் a person who always prefers to be alone is called lone wolf. Example, these are all resources for tracking down potential lone wolves radicalized ஆன்லைன். ஆன்லைனில் ரொம்ப தீவிரமாக தனிமையில் உட்காந்து எப்போதும் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிப்பதற்கான ஆதாரங்கள் தான் இதெல்லாம், அதுக்கான வழிவகைகள் தான் இதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது. அப்போ ஆன்லைனில் ரொம்ப தனிமையில் யார் தீவிரமாக இருக்காங்களோ அது மூலம் யார் அந்த மூலம் தனிமையில் தீவிரமாக இருப்பா? கிரிமினல் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க, வேறு மாதிரி மனதை வைத்திருப்பவர்கள், அவர்கள் தான் சதா ஆன்லைனில் தீவிரமாக இருப்பார்கள். அது போன்ற ஆட்களை லோன் உல்ஃப் என்று சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.